ஹலோ டிஃபென்ஸ். இன்றைக்கி புதுசாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் லென்த் பார்த்துக்குறோம் 15. யூஸ்வலாக நம்ம அளவுக்கு வைக்கிறது தான் 9 இன்ச் 36 இன்ச் பாடி, ஒன் சைடு 9. ஃபுல் பாடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2.5 இன்ச்சு வச்சா போதும். கொஞ்சம் அகலம் கம்மியாக கேட்குறவங்களுக்கு, பட் டீப் நெக். இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன், உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். நம்ம எந்தளவுக்கு டீப்பாக நெக்கை வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப ஷோல்ட்ரு அகலமாக வச்சு, ரொம்ப டீப்பாக வச்சு மேலே வந்து ஷோல்ட்ரு ரொம்ப அகலம் வச்சோம்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு இறங்கும். சரிங்களா? மேலே அது மட்டும் எப்போவுமே மறக்காதீங்க. நீங்கள் எந்தளவுக்கு டீப்பாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் குறைவு பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ரொம்ப ஷோல்டரும் அகலமாக வேணும், டீப் நெக் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கயிறு யூஸ் பண்ணணும். கரெக்டாக நாட்டு நம்ம உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதை வந்து எப்பவும் மறந்துடாதீங்க. சேம் டைம் இன்னொரு விஷயம் இருக்குது, அது ஒரு சின்ன டிப்ஸ். அது கட்டிங்கில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு டீப் நெக்காக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பாடியில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விடும். பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு 32 பாடினா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைப்போம். அதில் ஒரு 1/4 இன்ச் டோட்டலாக ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை பாடி ஷேப்புக்கு அந்த மாதிரி ஒரு இன்ச்சு கூட குறைக்கலாம். அதாவது எந்தளவுக்கு டீப்போ கீழே நெக் இறக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குறைக்கணும். அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எப்பவுமே. சப்போஸ் அந்த நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வரும். ஸோ ஓகே, இது எப்பவும் போல் சுற்றி அடித்து ஸ்டிச் போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணிடுங்க. ஃபேப்ரிக்கை சென்ட்ரு கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதுவும் சென்ட்ரு கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு. வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக டவுட் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலில் நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது புதுசாக பழகிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக புரியும். இது வந்து பைப்பிங்க்கு இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம், பட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட். அது வந்து நம்ம ஒரு புதுசாக பழகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நம்ம டெய்லரிங் நல்லா கற்றுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் மட்டும் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போது பிகினிங்கிறதுனால நம்ம ப்ளவுஸ் மட்டும் பண்ணுறோம். கண்டிப்பாக போக போக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எந்த டவுட்டும் வேண்டாம். கட்டிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொடர்ந்து போகிறேன். இப்போ தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் இதுக்கே டைம் சரியாக இருக்குது. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்குது. போக போக கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து கட்டிங் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருங்க இந்த மாதிரி கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ ஃப்யூச்சரில் வருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக ஒரு வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எனக்கு ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நான் உங்களுக்கு டிப்ஸ் இருக்கும் அதில். ஏன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது புரியாது. நான் என்னென்ன பண்ணுறேன்றதை வீடியோவில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்காக நான் சொல்லித்தரக்காக யூஸ் பண்ணுறேன். அது வந்து அதனால் வந்து லைனிங்கும் நம்ம மெயின் கிளாத்தும் கொஞ்சம் மேட்சிங் இருக்காது, அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடிக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரில் வைக்கிறேன். அது வந்து ஒரு டோட்டலாக ஒரு 4 இன்ச் டோட்டலாக வெட்டிங்க 2ஆக மடித்து இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/4 இன்ச் ஃப்ரில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வெட்டிடலாம். அது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வைக்க வேண்டாம், கொஞ்சம் வெட்டிட்டு அப்படி நீங்கள் அப்படியே வந்து இதில் வந்து பதிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அந்த எட்ஜில் நம்ம வந்து நம்ம லேஸ் வைக்கிற மாதிரி நீட்டாக பதிச்சா போதுமானது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். ரொம்ப ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு டிசைனும் வேணும், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக எனக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க சொன்னாங்க. இந்த ப்ளவுஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். நம்மளுக்கும் வேலை கம்மியாக இருக்கும், கஸ்டமருக்கும் இந்த டிசைன் பிடிக்கும். அதனால் ஒரு சில பேர் ரொம்ப சீப்பாக கேட்பாங்க, எனக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீப்புனா இது ரொம்ப நல்ல இல்லாத டிசைன் அப்படி இல்லை, நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும். சேம் டைம் நம்மளுக்கு கடை ரன் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். 2 பேருக்குமே நல்லா ஒரு இதாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம், அது சூப்பரான டிசைன். அது இன்றைக்கே உங்களுக்கு நான் வரும்.
இன்றைக்கி வரும் கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைமில் அந்த டைமில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப சூப்பரான ஒரு புது டிசைன் தான் அது பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான டிசைன் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.